சென்னை ராயப்பேட்டை ஆர்கே மடம் சாலை இடையே மெட்ரோ ரயில் பணிக்கான துளையிடும் இயந்திரத்தின் செயல்பாட்டை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய விவரங்கள். சென்னை மாநகரில் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டம் வேகம் எடுத்திருக்கின்றது. மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் மற்றும் மாதவரத்திலிருந்து சிறுசேரி, கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி என்று 3 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் 2ஆம் கட்டமாக நடைபெற்று வரும் நிலையில் மாதவரம் சிறுசேரி இடையே ராயப்பேட்டையிலிருந்து தொடங்கி ஆர்கே மடம் சாலை வரை இருக்கக்கூடிய 900 மீட்டர் நீளத்திற்கு தரைக்கு கீழே துளையிடும் எந்திரத்தின் மூலமாக துளையிடப்பட்டு மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த வழித்தடத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 46 கிலோமீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு தரைக்கு கீழே தான் மெட்ரோ ரயில் செல்ல இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ராயப்பேட்டைக்கும் ஆர்கே மடம் சாலை ரயில் நிலையமாக அமைய போகின்ற அந்த மெட்ரோ ரயில் நிலையத்திற்கும் இடைப்பட்ட 900 மீட்டர் தூரத்திற்கு தரைகீழ் துளையிடும் எந்திரத்தின் மூலமாக சுரங்கங்களில் பயன்படுத்தக்கூடிய எந்திரத்தின் வாயிலாக இந்த பணி தொடங்குகின்றது. நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டுக்குள் இந்த பணியை நிறைவு செய்வதற்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் ராயப்பேட்டை ஆர்கே மடம் சாலை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இடையே அமைக்கப்பட உள்ள அந்த இடைப்பட்ட தூரத்திற்கான துளையிடும் எந்திரத்தின் செயல்பாட்டை தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் ஆலப்பாக்கம், பூவிருந்தமல்லி உள்ளிட்ட இடங்களில் நடைபெறக்கூடிய மெட்ரோ பணிகளையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பார்வையிடுகின்றார்.